ஓட்டு வங்கி அரசியலாக இருக்கிற ஜாதி பார்த்து வேட்பாளரை நிறுத்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் இருக்கோம். ஆனால் ஒரு வார்டு கவுன்சில் கூட எங்களுக்கு கிடையாது. அரசியலில் எங்களுக்கு எந்த பிரதிநிதித்துவம் இல்லை, அரசு அதிகாரத்தில் எந்த பிரதிநிதித்துவம் இல்லை. அதே மாதிரி இடஒதுக்கீடு எங்களுக்கு நாங்கள் இருக்க வேண்டிய இடஒதுக்கீடு வந்து நாங்களாம் சாதாரண குடி ஊழியர்கள், இன்றைக்கும் ஊருக்கு 2ஆக சிதறி கிடக்கிற குடி ஊழியர்கள். நாங்கள் வந்து இன்றைக்கி தாழ்த்தப்பட்டோர் அல்லது ஷெட்யூல்ட் கேஸ்டில் இருக்கிற மக்களை விட அத்துமீறலையும் அடக்குமுறையும் இன்றைக்கு அனுபவிக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் பிசிஆர் சட்டம் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து சிறுபான்மை குறுஞ்சமூகம் பெரும்பான்மை சமூகத்துக்கு இடையே சிக்கிக்கொண்டு எல்லா அத்துமீறலுக்கு உட்படுறோம். பொருளாதாரத்தால் வந்து நிற்கிறோம். எங்களுக்குன்னு காடு கனி தோட்டம் தரவு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு இருந்தது ஆடு 6 2 கழுதை, இந்த மாதிரி எங்கள் தொழில். இப்போ தொழிலும் உங்களுக்கு தெரியும், எல்லாம் கார்பரேட்டர் ஆயிடுச்சு. தொழிலையும் எங்கள்கிட்ட இருந்து பிடிக்கிட்டாங்க. இப்போ நாங்கள்லாம் வெறும் கூலிகளாக டீ கடையில், காப்பி கடையில், இல்லாட்டி ஒரு ஆட்டாவோ இந்த மாதிரி டிரைவராக இந்த மாதிரி இருக்கும். எங்களுக்கு எந்த பிரதிநிதித்துவமும் இந்த ஜனநாயக நாட்டில் இந்த மக்கள் இருக்கிறாங்களான்னு இந்த அரசியல்வாதிகளுக்கும் தெரியாது, அரசியல்வாதிக்கும் இல்லை, அரசு நிர்வாகத்துக்கும் நாங்களாம் இருக்கணும்னே தெரியல. செயல்படக்கூடிய இயக்கங்கள், சமூக நீதி பேசுகிற இயக்கங்கள், இவர்கள் எல்லாமே எங்களை புறக்கணிக்கிறாங்க. எங்களுக்குன்னு பேசக்கூடிய தலைவர்கள் இல்லை. இந்த மக்கள் வந்து சிதறி கிடக்கிறாங்க. ஆனால் 30 லட்சம் பேர் 40 லட்சம் பேர் இருக்கிறோம். எங்கள் ஓட்டு, நாங்கள் ஜனநாயக முறைப்படி ஓட்டு வாக்களிக்கிறோம். அப்போ தயவுகூர்ந்து இந்த தேர்தல் நேரத்தில் நாங்கள் அரசுக்கும் ஆளும் கட்சிகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் வைக்கிற கோரிக்கை, எங்களுக்கான இந்த இடஒதுக்கீடு பட்டியலின கோரிக்கையை எங்களுக்கு நிறைவேற்றி தரணும், எங்களையும் பட்டியலினத்தில் சேர்க்கணும்னு தாழ்மையாக இந்த ஒருங்கிணைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஒரே நிமிஷம் சார். இது வந்து ஒரு காலத்தில் வந்து சென்னை மாகாணத்துக்கு உட்பட்டது. இங்கே 5 வகையான உட்பிரிவு இருக்குது. மடிவாளா, அகசா, கர்நாடகா, ஆந்திரா, உள்ளது. ராஜாக்கா அப்படின்றது வந்து ஆந்திராவை சேர்ந்தது. இது வந்து நாங்கள் வந்து வண்ணார்கள் நாங்கள். அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. அவங்க ஆதரவு தெரியும். ராஜகுல பேரவை என்கிற பெயரால் அங்கு போட்டியிடுகிற அவருக்கு தேசிய சமூக நீதி கட்சி என்கிற பெயரால் போட்டியிடுகிற அவருக்கு எங்கள் வாழ்த்துக்களையும் ஆதரவையும் தெரிவித்துள்ளோம். எல்லாருக்குமே நாங்கள் வாழ்த்துக்களையும் ஆதரவையும் தெரிவித்துள்ளோம். வணக்கம்.